ஐயா ஐயா எஸ்பி வராருங்க. ஏய் யாரு? எந்த எஸ்பி? ராகவன். பழைய ராகவன். ஆமா, இங்க எதுக்கு தெரியாதுங்க. இதோ வந்துட்டே இருக்காருங்க. வந்துட்டாருல. சரி, வேற ஒன்றும் இல்லைங்க, இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சரி, போறோம். என் பேரு ராகவன். தெரியும், எஸ்பி. 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். வாங்க. அது பரவாயில்ல, வாங்க. என்கிட்ட சர்ச் வாரண்டோ அரெஸ்ட் வாரண்டோ இல்லை. இந்த வீட்டுக்கு வர்றவங்க யாரும் வாரண்டோட வர்றதில்ல. இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன தேடணுமோ இன்ஸ்பெக்ட் பண்ணணுமோ தாராளமாக செஞ்சுக்கங்க. நான் போலீஸ் அதிகாரியா வரல, வேலு நாயக்கர்ட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். உட்காருங்க. இல்லை, நீங்கள் மேலே உட்காரு. நான் அப்படித்தான். உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். போ போ சொல். என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். தெரியும். அந்த கல்யாணம் இப்ப நடக்காது. அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க. ஆண்டவா. அடிச்சு துவைச்ச துணி மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம இருக்க. என்ன நடந்துச்சு? நீ ஒரு போலீஸ்காரன் பொண்ணுமா, தைரியமா வளரணும்னு நான் தான் அவளுக்கு சொல்லிக் கொடு. ராத்திரி பகல்னு பார்க்காத, துணிச்சலா வெளியே போகணும்னு நான் தான் அவளுக்கு கத்துக் கொடுத்தேன். நேத்து ராத்திரி வெளியே போன, துணி வாங்க போன, கிழிச்சு போட்ட கந்தல் துணியா வீட்டுக்கு வந்த. 4 பசங்க, பெரிய இடத்து பசங்க, வெட்ட வெளியில என் பொண்ண. ஆண்டவா, என்னங்க நீங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு? போலீஸ் முழுசா உங்க கையில இருக்கு. ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு உள்ள தள்ளி முதுகுல ஒட்டக்க வேண்டாமா? கம்நாட்டி பசங்க யாருன்னு கண்டுபிடிச்சேன், ஆனா உதைக்க முடியல, உள்ள தள்ள முடியல. மந்திரி பிள்ளைங்க, கேடு கட்ட மந்திரி பிள்ளை. வேற எவனாவது இருந்தா செதில் செதிலா வெட்டி நேரம் அடையாளம் தெரியாம ஆக்கியிருப்பேன். ஐஜி கிட்ட சொல்லி பார்த்தேன். இதுக்கு சாட்சியங்கள் இருக்கான்னு கேட்டார். இல்ல. உனக்கு சொத்து பத்து இருக்கான்னு கேட்டார். அதுவும் இல்ல. அவங்களுக்கு நிறைய பணபலம் இருக்கு, வாய்ஸ் இருக்கு. இந்த கேஸ ஒண்ணு இல்லாம அடிச்சிருவாங்க, அதனால விட்டுருன்னு சொன்னார். விட முடியலையே. என் பொண்ணாச்சே, எப்படி விட முடியும்? என் குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் என்னால விட முடியலையே. அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ உங்ககிட்ட நான் ஓடி வந்திருக்கேன். உங்க துக்கம் எனக்கு புரியுது. இது துக்கம் மட்டும் இல்ல நாயக்கரே, அந்த பசங்க. நானும் பொண்ணு பெற்றவன். நான் பார்த்துக்கிறேன். நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது. புறப்படும். நான் பார்த்துக்கிறேன்.